கோழைத்தனமான பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்காக இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போ அந்த பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த நிலைமையில் மே 7, 2025 அன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க இந்தியா. மே 7ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் 1:05 1:30 பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் உள்ள 9 இடங்களை குறி வச்சு துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்தியா. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான இந்த அட்டாக்குடைய சிறப்பம்சம் என்னென்னா, இந்த அட்டாக்கில் இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவின்னு நம்மளுடைய முப்படைகளும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக பஹல்காம் டெரர் அட்டாக்கில் உயிரிழந்த அப்பாவிகளுடைய குடும்பங்களுக்கு நியாயம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த ஆப்ரேஷன் பாகிஸ்தான் உள்ளே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ், பாலகோட் ஸ்ட்ரைக் எல்லாமே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தான் நடந்துச்சு. ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் உள்ள இருக்கிற இலக்குகளை நாம் தாக்கி அழிச்சிருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி அவங்களுடைய சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி மிசைல்ஸ் மட்டும் இல்லாமல் பினாக்கா ராக்கெட்ஸையும் இந்த ஆப்ரேஷனில் பயன்படுத்தி இருக்கிறதா நம்பப்படுது. ஒரு சில ரிப்போர்ட்ஸில் இந்தியன் நேவி அவங்களுடைய லாங் ரேஞ்ச் லாய்ட்ரிங் மியூனிஷனை பயன்படுத்தி பஹவல்பூரில் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேறு சில ரிப்போர்ட்ஸில் இந்தியன் நேவி அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸை பயன்படுத்தி ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் மூலமாக பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆப்ரேஷனுக்கு சிந்தூர் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. திருமணமான பெண்கள் அவங்களுடைய நெத்திக்கு நடுவில் குங்குமம் வச்சுப்பாங்க. அதுக்கு பேர் தான் சிந்தூர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் குடும்ப தலைவர்கள், அதாவது ஆண்களை அவங்களுடைய குடும்பத்துக்கு முன்னாடியே குறி வச்சு சுட்டு கொண்டாங்க பயங்கரவாதிகள். பயங்கரவாதிகளுடைய இந்த கோழைத்தனமான தாக்குதலின் காரணமாக கணவனை இழந்து விதவையான பல பெண்களுடைய சிந்தூர் அழிக்கப்பட்டுச்சு. பஹல்காம் தாக்குதலில் அவங்களுடைய சிந்தூரை இழந்த பெண்களுக்கு நியாயம் வழங்குறதுக்காக இந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்டதுனால இதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி காலையில் இந்த ஆப்ரேஷனை பற்றி அஃபிஷியல் ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் செய்யப்படலை. இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்காக சரியான பிளாட்ஃபார்மும் பொருத்தமான வார்ஹெட்ஸும் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஆப்ரேஷனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்றைக்குமே பொதுவெளிக்கு வராது. அது என்றைக்குமே இராணுவ ரகசியமாகவே தான் இருக்கும். முன்னாடிலாம் ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் தாக்குதல் நடக்கும் முன், தாக்குதல் நடந்த பின்னு தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துடைய ஃபோட்டோஸை மட்டும் வெளியிடுவாங்க. ஆனால் இந்த தடவை ஆக்சுவல் ஆப்ரேஷன் ஃபுட்டேஜஸே வெளியிட்டிருக்காங்க இந்தியா. போன தடவை அந்த ஆப்ரேஷன்ஸ் அப்போல்லாம் ஆப்ரேஷனுக்கான ப்ரூஃபை கொடுங்கன்னு பாகிஸ்தான் கேட்டாங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டை சேர்ந்த சிலர் கூட ஆப்ரேஷனுக்கான ஆதாரம் கேட்டாங்க. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த தடவை ஆப்ரேஷனல் ஃபுட்டேஜை இந்தியா வெளியிட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் 9 இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு. இந்த 9 இடங்களில் 5 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்குது. மீதமுள்ள 4 இடங்கள் பாகிஸ்தானில் இருக்குது. இந்த 9 இடங்களில் உள்ள 21 டெரர் கேம்ப்ஸை தான் இந்தியா குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலில் பயங்கரவாத கேம்ப்ஸ் மட்டுமே தாக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் மேலேயோ அல்லது பாகிஸ்தான் இராணுவத்து மேலேயோ எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படலை. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை மட்டும் இந்தியா குறி வச்சு தாக்கினதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது. பஹல்காம் தாக்குதல் பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற பயங்கரவாத அமைப்புகளால் தான் நடத்தப்பட்டுச்சு. பாகிஸ்தானோட அரசாங்கத்தாலேயோ அல்லது பாகிஸ்தானோட பாதுகாப்பு படைகளாலேயோ இந்த பயங்கரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்த முடியலை. பாகிஸ்தானால் கட்டுப்படுத்த முடியாததுனால இந்தியா பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற பயங்கரவாத அமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்தியாவுக்கு தன்னை தற்காத்துக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது. இது கூடவே இந்தியாவோட சைடில் நியாயமும் லாஜிக்கும் இருக்குது. அதனால இந்தியாவுடைய இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எந்த உலக நாடும் எதிர்ப்பு தெரிவிக்காது. இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களையோ அல்லது இராணுவத்தையோ தாக்காமல் டெரர் கேம்ப்ஸை மட்டும் தாக்கினதன் மூலமாக இந்த பிரச்சனையை பெருசாகாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா. இந்த மூவ் இந்தியா ஒரு ரெஸ்பான்சிபிளான நாடாக நடந்துக்கிட்டதை உலகத்துக்கு காட்டுது. ஆனால் இந்தியா மாதிரி பாகிஸ்தான் ஒரு ரெஸ்பான்சிபிளான நாடு கிடையாது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் கண்டிப்பாக ஏதாவது ட்ரையும் பண்ணுவாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் டெரர் கேம்ப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதனால் பாகிஸ்தான் இந்தியாவுடைய இராணுவ தளங்கள் மேலே தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படி ஒரு முட்டாள்தனமான செயலை பாகிஸ்தான் செஞ்சாங்கன்னா இந்த மோதல் எஸ்கலேட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பாகிஸ்தான் சைட்லேருந்து ஏதாவது தாக்குதல் நடந்தால் அதுக்கு இந்தியா கொடுக்க போகிற பதிலடி ரொம்பவே பயங்கரமானதாக இருக்கும். ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய முப்படைகளுக்கு கொடுக்கப்படுற அதே அளவு பாராட்டு இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸுக்கும் கொடுக்கப்படணும். ஏன்னா பயங்கரவாதிகளுடைய லொக்கேஷனை துல்லியமாக கண்டுபிடிச்சு சொன்னது அவங்க தான். மே 7ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சிவிலியன் எக்ஸசைஸ் நடக்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா தாக்குவாங்கன்னு பாகிஸ்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதப்போ மே 7ஆம் தேதி அன்னைக்கு விடியற் காலையிலேயே இந்தியா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை செஞ்சு முடிச்சிட்டாங்க. சிவிலியன் எக்ஸசைஸ்னு சொல்லி பாகிஸ்தானை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற இந்த மூவுக்கு பின்னாடி இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்கள் இருக்கிறதா நம்பப்படுது.
ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லலை. ஆனால் அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் படி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ரஃபால் இந்த ஆப்ரேஷனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரஃபால் விமானத்தில் உள்ள ஸ்கேல்ப் மிசைல்ஸ் இந்த ஆப்ரேஷனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மியோட பினாகாஸும் இந்த ஆப்ரேஷனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆயுதங்களை பற்றி இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே அன்அஃபிஷியல் தான். இது எதுவுமே அஃபிஷியல் கிடையாது. ஆப்ரேஷன் சிந்தூரில் தாக்குதல் நடத்தப்பட்ட 9 இடங்களில் 2 இடங்கள் ரொம்பவே முக்கியமானது. அந்த 2 இடங்களில் ஒரு இடத்தோட பேர் முர்டிகே, இன்னொரு இடம் பஹாவல்பூர். முர்டிகே அப்படிங்கிற இடத்துல தான் எல்இடி பயங்கரவாத அமைப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. எல்இடி தான் பஹல்காம் அட்டாக்குக்கு காரணம்னு நம்பப்படுது. 200 ஏக்கர் இடத்துல பல டெரர் கேம்ப்ஸ் செயல்பட்டுக்கிட்டு இருந்த இடம் இப்போது இந்தியாவால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. முர்டிகேவை தாக்கினதன் மூலமாக பஹல்காம் அட்டாக்குக்கு மட்டும் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலை, 2008 நடந்த மும்பை தாக்குதலுக்கும் நம்ம பழி தீர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முர்திகேல உள்ள இந்த டெரர் கேம்பில் தான் மும்பை தாக்குதலை நடத்தின அஜ்மல் கசாபும் அந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்த டேவிட் கோல்மேன் ஹெட்லியும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் தாக்குதல் நடத்தப்பட்ட இன்னொரு முக்கியமான இடம் பஹாவல்பூர். இந்த இடம் ஜேஇஎம் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூரில் ஜேஇஎம் பயங்கரவாத அமைப்புடைய தலைவரான மசூத் அசாருடைய உறவினர்கள் 10 பேரும் அவருடைய ஆட்கள் 4 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. 2019 பாலகோட் ஸ்ட்ரைக் நடத்தினப்போலாம் நம்ம எல்ஓசியை கிராஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து தாக்குதல் நடத்தினோம். ஆனால் இந்த தடவை எல்லையை தாண்டாமலே பல கிலோமீட்டர் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கோம். சேஃபான ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து துல்லிய தாக்குதல் நடத்துகிற கேப்பபிலிட்டி இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் உலகத்துக்கு புரிய வச்சிருக்கு. இந்தியாவோட இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் 60லேருந்து 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனில் எக்ஸாக்டாக எத்தனை பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது என்றைக்குமே தெரிய வராது. ஏன்னா பாகிஸ்தான் இந்த டீட்டெயில்ஸை என்றைக்குமே வெளியிட போகிறது கிடையாது. ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவை மறைக்க பாகிஸ்தான் பல சைஆப்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ளே வந்த 2 இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக போலி செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானோட ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஹமீத் மிர், இவர் இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருந்தாரு. ஆனால் உண்மை என்னென்னா 2021 கிராஷ் ஆன MiG-21 உடைய ஃபோட்டோவை எடுத்து போட்டு அது இப்போ நடந்த இன்சிடென்ட்னு சொல்லி போலி செய்தியை இவர் பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஹமீத் மிர் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஹமீத் மிர் மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான போலி செய்திகளை பரப்புவாங்க. அதையெல்லாம் தயவு செய்து நம்பிடாதீங்க. இந்தியாவுடைய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் நம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவுடைய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்தி அவங்களுக்கு விஷயத்தை புரிய வைங்க. பாகிஸ்தான் பரப்புகிற போலி செய்திகளை எல்லாம் உங்களை மாதிரி என்ன மாதிரி காமன் சிவிலியன்ஸ் நினச்சாலே ரொம்ப ஈஸியாக முறியடிச்சிடலாம். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா பாகிஸ்தான் இப்போ ஷெல்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலுக்கு இந்தியா சரியான பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்தினதுக்காக இஸ்ரேல் இந்தியாவுக்கு நேரடியாக அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் பாகிஸ்தானுக்கு டர்க்கியை தவிர வேறு எந்த நாடும் ஆதரவு தெரிவிக்கலை. ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச அடுத்த நொடி இந்தியா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இந்திய போர் விமானங்கள் எல்லைகளில் ரோந்து போய் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இந்தியாவுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். வெறும் 25 நிமிஷத்தில் பாகிஸ்தானை நிலைகுலைய வச்ச ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது புது அப்டேட்ஸ் வந்தால் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.